கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? லூக்கா 6வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அவங்க எங்களுக்கு இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க எங்களுக்கு பண்ணிட்டாங்க, இவன் பாவி, இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு இன்னைக்கு மற்றவங்களை உங்க குற்றவாளிகளா தீர்த்துட்டு இருக்கீங்களா? ஏசப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? மற்றவர்களை குற்றவாளி என்று நீ தீர்க்காதே. நீ மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்த்தா நீயும் அந்த தீர்ப்பின்படியே தீர்க்கப்படுவா. அப்படிதான் ஆண்டவர் சொல்கிறார். அதனால உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கட்டும், உங்களுக்கு விரோதமா எதையாவது செய்திருக்கட்டும், அவங்க குற்றவாளி குற்றவாளி என்று அவ்வளவு குற்றம் சாட்டி கொண்டிருக்காருங்க. ஒரு பாவியான ஸ்திரீ பாவம் செய்த அந்த ஸ்திரீய நிறைய பேர் கல்லறியும்படி வர்றாங்க. ஆனா ஏசப்பா ஆட்ட சொல்றாங்க, இந்த ஸ்திரீ பாவம் செய்தா மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொல்லப்படவனு. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? உங்களில் பாவம் இல்லாதவன் இவருமே கல்லறிய கடவுளை எழுதுகிறார். அப்போ யாருமே அந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்போ நம்மகிட்ட நிறைய தவறுகள் உண்டு, குற்றங்கள் உண்டு. அதனால மற்றவர்களை மன்னிங்க, அவங்கள நியாயம் தீர்க்காதீங்க, கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்க. பயப்படாதீங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராங்க.